أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. புதுமையாய் படைத்த பேராற்றல் மிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம இந்த சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீர் பிரயாணத்துல நம்மள அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். மாஃபி அமானில்லா. இந்த பிரயாணத்தை அழகிய முறையில் நிறைவு செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அதன்படி வாழ்ந்து நடந்து இறை அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல அருளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஏனோ ஒரு பிரமிப்புமா இந்த வரிகளை கடந்து போகும் பொழுது. நம்ம தமிழ் கவிஞனுடைய ஒரு கவிதை வரி ஞாபகத்துக்கு வருதுமா. கற்பனை மாஷா அல்லாஹ். காலையில பணி நேரத்தில் காலையில் எழுந்து தன் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய புல்லை ஒரு கவிஞன் நோக்குகிறான், பார்க்கிறான். அந்த புல்லினுடைய மேலாக ஒரு சிறிய பனித்துளி, இரவு பெய்த பனி சூரிய கதிர்பட்டு லேசாக உருகி ஒரு பனித்துளியாக நிற்கிறது. சாதாரணமா பார்க்குறப்ப அது ஒரு புல்வெளி, அது ஒரு பனித்துளியா இருக்கலாம். ஆனா ஒரு கவிஞனுடைய பார்வையில் அதை கூர்ந்து கவனிக்கிறான். அந்த ஒற்றை சிறிய பனித்துளிக்குள்ளாக அந்த புல்வெளியின் ஓரமாக ஒரு நெடிய பனைமரம் நிற்கிறது. அந்த பனைமரத்தினுடைய முழு உருவமும் பிரதிபலிக்க பார்க்கிறான். சின்ன பனித்துளிக்குள்ளாக அவன் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவனுடைய அந்த கவிதை கண்கள் அதை அழகா படம் பிடிக்குதுமா. ஒரு பெரிய பனை மரத்தினுடைய பிம்பம் அதுக்குள்ள பிரதிபலிக்கிறத பார்க்கிறான். மாஷா அல்லாஹ். அவன் ஒரு அழகான ஒரு கவிதையை அதுல இருந்து கொண்டு வந்துடுறான். சாதாரணமாக கடந்து போகக்கூடிய இந்த நம்ம கத்தம் முடிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கடந்து போகக்கூடிய இந்த வரிகளுக்குள்ளாக சற்றே எட்டி பார்க்கும் பொழுது நம்முடைய சிற்றறிவை கொண்டு அந்த பேராச்சரியத்தை பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன நம்முடைய உள்ளத்திற்கு இடம் போதவில்லையே என்ற பயம் ஏற்படுதுமா. அவ்வளவு அகண்டு விரிந்த அந்த கருத்துக்கடல். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுதுமா. கடல் நீரையெல்லாம் மையாக்கி உலகத்தில் இருக்கும் மரங்களையெல்லாம் நீங்கள் பேனாவாக்கினால் கூட இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை எழுதி முடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வரியினுடைய அர்த்தத்தை விளங்க முடியுமா. அல்ஹம்துலில்லாஹ். நாம தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்துக்கு போவோமா, தஃப்சீர் பிரயாணத்திற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. நபியே, உம்முடைய இறைவன் வானவர்களிடம் நான் பூமியில் வாழ இடிவாழையாக வரும் ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று கூறிய பொழுது அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய்? நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டும் உனது தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கிறோமே என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று கூறினான். அவன் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள், நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை, நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல வரக்கூடிய பெரிய விஷயமா 3 விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்திலேயுமா, ஏற்கனவே இந்த படைப்பினுடைய ஆரம்பம் பத்தி ஒரு பகுதி ஃபுல்லாவே பார்த்துட்டோமா. இன்னும் பல மணி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா நம்ம விஷயத்துக்கு வரணுங்கிறதுனால மனமில்லாமல் சுருக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேம்மா. நிறைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, மற்ற ஈவன் முஸ்லிம்கள் கூட நிறைய பேர் இதை நம்புறாங்க.
தௌராத், அப்புறம் வந்து யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கணும். பூமிக்கு மனிதன் எதற்காக வந்தான், மனிதனுக்கு இந்த பூமி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்தினுடைய விளைவு என்னன்னா, அல்லாஹு தாலா அந்த கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னா, அதுவும் அதுல எப்படி வரும்னா, ஹவ்வா அம்மா போய் அந்த அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டுட்டு ஈவ் போய் ஹவ்வா அம்மா போய் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள போய் வழி கெடுத்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதனால வழி கெடுத்து தூண்டுனதுனால ஹவ்வா அம்மாவை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டான், நீ வந்து மாதம் மாதம் உனக்கு மாதவிடாய் வர கடவுது, வலியுடன் கூடிய மாதவிடாயும் வலியுடன் கூடிய பிரசவத்தையும் உனக்கு தண்டனையான ஆக்கிட்டேன். அல்லாஹு அக்பர். எப்படி சொல்றாங்க பாருங்கம்மா. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா, ஒரு ஜெயிலுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா எல்லாருமே நம்புறாங்க. ஈவன் முஸ்லிம்கள் நிறைய பேருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. ஆனா இஸ்லாம் அதை சொல்லவே கிடையாதுமா. அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹு தாலா இந்த பூமியை ரொம்ப அழகா படைச்சிருக்கான். அப்படின்னு ஜெயிலா பிடிச்சி தள்ளிலாம் விடலம்மா. தனாதான் இது மறுமையை கம்பேர் பண்றப்ப இது மட்டமானதுதான். ஆனா ரொம்ப அழகா அல்லாஹு தாலா பூமியை படைச்சான். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் கழிந்தது என்னவோ ஜன்னத். அதுலயும் நிறைய கான்ட்ரடிகேஷன்ஸ் இருக்குமா. அது கருத்து வேறுபாடுகளா, அது வந்து சொர்க்கத்துல இருந்துச்சா பூமியில இருந்துச்சா அப்படின்னு பல இருந்தாலும் இப்னு கசீர் ஆசிரியரும் சரி, மற்ற எல்லா தப்சீர் ஆசிரியர்களும் சரி, ஒருமித்த கருத்தா சொல்றது அது பூமி கிடையாது, ஜன்னத், சொர்க்கத்துல ஒரு பகுதியில இருந்தாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிற ஆய்வுக்கு நம்ம போறதை விட அவங்க சொர்க்கத்துல ஒரு பகுதியில அவங்க இருந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ஜன்னத்னாலே அடர்ந்த மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடம். இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இருந்த ஆதம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் அந்த இடத்துக்காக படைக்கல. அல்லாஹ் படைச்சது எதுனா, இவ் கால ரப்புகலில் மலாஇகதி, மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், அறிவிக்கிறான். எப்படின்னா ஜாயிலுன், இந்த இடத்துல வந்து இஸ்மு ஃபாயில், அதாவது அந்த இஸ்மு ஃபாயில் அதாவது எப்படின்னா இந்த வினையை குறிக்காத ஒரு பெயர் சொல் அது கொடுத்துருக்கான் அல்லாஹு தஆலா. எப்படின்னா நான் உண்டாக்கக்கூடியவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கிட்டு பேசுறது. அதாவது உங்க யோசனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாதுமா. அதாவது மற்றவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுதான் முடிவு பண்ணணுங்கிறவன் கிடையாது. அவன் ஹக்கீம், நுண்ணறிவு மிக்கவன், அலீம், எல்லாம் அறிந்தவன். அவன் என்ன சொல்றான்னா இந்த விஷயத்த மலக்குமார்கள்ட்ட எடுத்துரைக்கிறான். நான் வந்து என்ன நிறைய படைப்புகள் அப்ப இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி பூமியில வந்து மேற்கொண்டு எத்தனையோ படைப்புகள் இருந்திருக்கலாம், மனித உருவுல இருந்திருக்கலாம், அதே மாதிரி மிருகங்கள் இருந்திருக்கலாம், என்னென்னவோ இருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு புதிய ஒரு படைப்பா அல்லாஹ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறான் இந்த பூமியில. அதை பத்தி மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான். நல்லா கவனிச்சுக்கணுமா, மலக்குமார்களோட தான் ஜின்னும் கலந்துருக்கு. ஜின்னுடைய இனத்தை சேர்ந்த யாருமா இப்லீஸும் கலந்துருக்கான். அவங்களோட இருக்கான், அவங்களுக்கு உஸ்தாதா இருக்கான், ரொம்ப அறிவாற்றல், மாஷா அல்லாஹ். அப்போ அவங்களோட கலந்திருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து சொல்றான், நான் வந்து இந்த மாதிரி ஃபில் அர்தி ஹலீஃபா. நல்லா கவனிங்கம்மா. நான் சொர்க்கத்துக்காக படைக்கிறேன்னு சொல்லியிருந்தாதான், சொர்க்கத்துல தானே உன்னை படைச்சேன் நான், நீ அநியாயமா பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்கு போயிட்டி அப்படி சொல்ல முடியும். அல்லாஹ் நான் படைச்சதே வந்து எதுக்காகனா பூமிக்காக தான், பூமிக்கு ஹலீஃபாவாக தான் படைச்சான். மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுமா, இதை மட்டும் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்குவோமா. இதுல முதல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு இஸ்ரார் அஹமது ஹசரத் ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா. தெரியாத விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம இன்னொரு உயிரோடு இருக்கமே நினைச்சு சந்தோஷமா இருக்குமா. நல்லவேளை மௌத்தாகல, நம்ம இதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பாக்கியத்தை கொடுத்துருக்கான், ரொம்ப மன நிறைவா இருக்குமா. அதுல அதாவது குரான்ல வந்து போது அந்த அந்த சமயத்தின் பொழுது அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் வந்து விஷயங்களை சொல்றான். இதுல கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இதுக்கு 2 வார்த்தைகள் உபயோகப்படுதுமா. இதா அப்பொழுது அப்படின்னு அர்த்தம், அந்த சமயத்துல அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து இதா அப்படிங்கிற 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படும். அதாவது வேல் கிட்ட ஒரு அலீஃப் ஒன்று வரும் மத்தாக்கு, இதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்ப இந்த அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கானோ அதெல்லாம் கடந்த காலம். இதா அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் அல்லாஹ் வந்து உபயோகப்படுத்திருக்கானோ அது எல்லாமே எதிர்காலம். இத ஷம்சு குவிரத், அதாவது வானம் வெடிக்கும் பொழுது, அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அங்கெல்லாம் இதா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். கடந்த கால நிகழ்ச்சிகள் அதே மாதிரி யாக்கூப் அலி இஸ்லாம் வரலாறு எடுத்துன்னா யூசுப் நபி சொல்றப்போ கால யூசுஃபோ முன்னாடி சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க குரான் முழுக்க பாருங்கம்மா இன்ஷா அல்லாஹ். கால ரப்புக்க லில் மலாஇகதி, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்துட்டோமா. மலக்குகள் இன்னி ஜாயிலுன், நான் படைக்க போறேன், ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஒரு ஹலீஃபாவை. இந்த ஹலீஃபா அப்படிங்கிற வேர்டு என்ன, இந்த ஹலீஃபாங்கிற வேர்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு. அதாவதுமா இதுக்கு வந்து இப்னு கசீர் ஆசிரியர் தெளிவா சொல்லிட்டாங்க, வாழையடி வாழையாக. அதாவது அல்லாஹ் நாடி இருந்தா எல்லா மனித உயிர்களுக்கும் மனித உரு கொடுத்து எல்லாரையும் ஒரே டைம்ல பூமியில இறக்கி
அட் டைம்ல எல்லாத்தையும் மௌத்தாக்கிட்டு அப்படியே அவங்களோட பரீட்சையை எல்லாம் முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. இதுதான் வந்து ஹலீஃபா. ஹலீஃபானால என்ன அர்த்தம்னு சொன்னாமா, பொறுப்புதாரி. அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றது. இது வந்து ஹலீஃபத்துல்லா இல்ல, அல்லாஹ்வுடைய ஹலீஃபா கிடையாது. என்ன காரணம்னு கேட்டா, அல்லாஹ் தஆலாவுக்கு வந்து மவுத் கிடையாது, முடிவு கிடையாது. அல்லாஹ்வுக்கு பின்னாடி இந்த ஆட்சி அப்படிங்க நம்ம மீன் பண்ண முடியாதுமா. 2 வகையான மீனிங் பண்ணணும். ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த பூமியில ஆட்சி செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பூமியினுடைய அந்த ஆட்சி அதிகாரம் மனித இனத்திட்ட ஒப்படைக்கப்பட போகுது. இது ஒரு வகையான அர்த்தம். இந்த அர்த்தம் பின்னாடி பார்ப்போமா, இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மனித இனத்தை அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நிர்ணயிச்சான். எப்படின்னா, ஒரு கூட்டம் வரும். அவங்க வந்து விடைபெற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் பொறுப்பெடுத்துக்கிறோம். ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காங்க. அந்த மேனேஜருக்கு உரிய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேர் அந்த பதவிக்கு வர்றாங்கல்ல, அந்த மாதிரிமா. இப்போ வாழையடி வாழையாக. தப்சீர் ஆசிரியர் அதான் சொல்றாங்க. தலைமுறை தலைமுறையாக ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அவங்க தர்பியத் பண்ணிட்டு அந்த அடுத்த தலைமுறை விட்டுட்டு போறது. இப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை நாடியிருக்கான். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைக்கு ஹலீஃபா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துமா, இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நமக்கு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்குமா, மாஷா அல்லாஹ். எப்படின்னா இந்த படைப்பினுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமாமா, இந்த பூமியில விட்டுடுவேன் ஆனா எல்லாமே கொடுத்துருக்க மாட்டான்ல. முக்கியமானதெல்லாம் தான் பொறுப்புல அல்லாஹ் வச்சுட்டான். எப்படின்னா நம்முடைய உடல் தசைகளையே பார்த்தீங்கன்னா வாலண்டரி மசில்ஸ், இன்வாலண்டரி மசில்ஸ் 2ஆ பிரிக்க முடியும். இயங்கு தசைகள், இயக்கு தசைகள். கை, காலு அதெல்லாம் நம்மளா தேவைப்படுறப்ப அசைச்சுக்கணும். செய்யாம அப்படி உட்காந்துட்டு அங்க இருக்க பொருள் என் வாய்க்குள்ள போகணும்னா போகாது. நீ கை வச்சு எடுத்து வாயில போட்டாதான் போகும். அதுக்கான முயற்சிகள் செய்யணும். அந்த இடத்துக்கு நான் போகணும்னா அப்படி நடக்காம போக முடியாது. நீங்களோட ஸ்டெப் வச்சு தான் போக முடியும். ஆனா முக்கியமான இதயம், மூளை, நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல் என்னென்ன உறுப்புகள் உள்ள இருக்கோ, கிட்னி எல்லாமே இயங்கக்கூடிய விஷயத்த அல்லாஹ் பொறுப்பு எடுத்துட்டான், கொடுத்துட்டான். அது தன்னால இயங்கிடும். அதுக்கு நம்ம யாரும் சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியது கிடையாது, ஆஃப் பண்ண வேண்டியது கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால அதுக்கு நாம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். இப்படி வந்து சில பொறுப்புகள் வந்து நம்ம கையில இருக்கு. சில பொறுப்புகளை இயற்கையிலே இறைவன் அது கற்றுக் கொடுத்து அது தானே நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் காற்று, த மழை பெய்யுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப தன் கைவசம் அல்லாஹ் வச்சுட்டான். அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு மனித குலம் காற்றை எல்லாம் தான் வைத்துக்கொண்டு நம்மளுக்கு வந்து ஃபேக்டரியில வரக்கூடிய புகையை தான் அனுப்புவாங்க, நம்ம மாதிரி கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு. அப்போ இந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள் வச்சுட்டு அல்லாஹ் மற்ற விஷயங்கள், உனக்கு தேவையா, தண்ணி வேணுமா, நீ எப்படி எடுத்துக்கணும், உனக்கு வாகனம் வேணுமா, நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும், உனக்கு என்ன சாப்பாடு வேணுமா, நீ தான் விளைவிச்சுக்கணும், சும்மா அப்படியே வானத்துல இருந்து அரிசியா கொட்டாது, நீ தான் பயிரிடணும், நீ தான் அதை பதப்படுத்தணும், நீ தான் அதை சேகரிச்சு வைக்கணும், அது அழிஞ்சு போயிடும், மறுபடியும் மறுபடியும் ரெக்கரிங்கா நீ பண்ணிட்டே இருக்கணும், உனக்கு இறைச்சி வேணுமா, நீ தான் மிருகங்களை வளர்க்கணும், பழக்கணும், அதை அறுக்கணும். அம்மா மாஷா அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி தான் தன் வாழ்க்கையில வைக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயமா தான் அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறத கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா இங்க அனுப்பியிருக்கான். இதுவும் ஹலீஃபா. அதான் அது அல்லாஹ்வுடைய பூமி தான் இது. ஆனா தங்களுடைய தேவைகளை நிர்ணயித்துக் கொள்வதற்காக இதை வந்து மனிதன் தன் கைவசம் எடுத்துக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய சோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவன் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். கொடுத்துட்டு அவன் வந்து அதை ஃபுல்லா வந்து சரி பண்ணி கவர்னர் மாதிரிமா. கவர்னர் அப்படிங்கிறவங்க ஃபுல் பவர் கிடையாது. அவங்க ஃபுல் அத்தாரிட்டி கிடையாதுமா. அவங்களுக்கு மேல உள்ள அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த அத்தாரிட்டில இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் அவங்க அங்க வந்து ஃபுல்லா கரெக்டா அவங்க நடத்தணும் அவங்க. அதே மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகளை அவங்கள சால்வ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் அந்த கவர்னர் போஸ்ட், அந்த போஸ்ட்டை வந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். கண்ணியமா தான் அல்லாஹ் அனுப்பிச்சான். இன்னொரு விஷயம் என்னன்னாமா, ரொம்ப ஆச்சரியம். இது பின்னாடி மறுபடியும் நம்ம பார்ப்போமா, அவ்வளோ பெரிய ஜன்னத்தை படைச்ச அல்லாஹ் வந்து அந்த பாவத்தை செய்ய சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த சொல்றப்போ ரொம்ப பெருசாலாம் அல்லாஹ் சொல்லல. லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், அவ்வளவுதான். ஆதமே அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, அங்க போனா நீங்க அநியாயக்காரராயிடுவீங்க, அது ரொம்ப பயங்கரம், அப்படி இப்படி எதுவுமே பெரிய அளவுல எல்லாம் அல்லாஹ் ஒன்றும் சொல்லலம்மா. அந்த கிட்ட போகாதீங்க, அதுக்கிட்ட நெருக்காதீங்க, நீங்க அவ்வளவுதான். ஒரே ஒரு ஆர்டர். அது பெருசு, அது பயம், அப்படி நீங்க கெட்டுப்பிடுங்க, நாசமா போயிடுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலம்மா. நீங்க போனீங்கன்னா அநியாயம் கணக்காரங்களாயிடுவீங்க. அந்த இடத்துக்கு போகவும் தான் உடனடியா என்னாச்சு, மனித தன்மை அவங்களுக்குரிய மனிதனுடைய ரூபியத் ஃபுல்லா அதுங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இறைவனுடைய நாட்டம் ஏற்கனவே எல்லாம் நாடி இருந்ததுதான், பூமிக்காக படைத்தான். அந்த டைம் வந்த உடனே அம்மாவும் அத்தாவும் பூமிக்கு வந்தாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். நோக்கம் வந்து மனுஷன் வந்து வந்தது வந்து பூமிக்காக தான். அது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா கிடையாது. நாம இங்க வந்திருக்கிறது கண்ணியமா தான் வந்திருக்கோம். அதுவும் ஹலீஃபாங்கிற அந்த கண்ணியத்தோட வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ். இன்னொரு கொஸ்டின் வருமா, மலக்குமார்களுக்கோ ஆப்ஷன் கொடுக்கப்படல, நல்லது கெட்டது பகுத்தறியக்கூடிய ஆற்றல் கொடுக்கல. அப்புறம் எப்படி அவங்க கரெக்டா சொன்னாங்க? மனுஷன் இன்னைக்கு என்னென்ன பண்றோமோ, குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா நீ படைக்க போகிறாய், இன்னைக்கு குழப்பம் விளைவிக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, இதெல்லாம் சொல்றப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்,
உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்ப என்ன அல்லாஹ்க்கு தெரியும்? இது ஒரு கேள்வி வருதுல்லம்மா. என்ன அல்லாஹ்க்கு தெரிஞ்சுச்சு மனுஷர பத்தி? நம்மள பத்தி என்ன விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுச்சு? அம்மா குழப்பம் நடந்துட்டே தான் இருக்கும்மா. இன்னைக்கு 2025. உலகத்தின் மிகப்பெரிய கொடூரத்தை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பச்சை குழந்தைங்கன்னு கூட பார்க்காம, கொடூரமான முறையில அந்த இஸ்ரேல் வந்து பலஸ்தீனிய மக்கள் மீது நடந்த வெறியாட்டத்த பார்த்தோம். இந்த மாரி ஒரு வரலாறுல நடந்திருக்குமா? அப்படின்னு நம்ம வரலாறுல படிச்சது பல பல விஷயங்கள் படிச்சிருந்தாலும், கண் முன்னாடி பார்க்குறப்போ அப்படி மனசு துடிக்குது. உலகத்தின் மிக பயங்கரமான கொடூரம் அரங்கேறக்கூடிய அதே நேரத்துல, உலகத்தின் உன்னதமான சமுதாயம், இறை நம்பிக்கையின் பெர்ஃபெக்ட்டான 100% பெர்ஃபெக்ட்டான எந்த நிலை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், நாங்க அந்த இடத்த விட்டு அகதிகளாக வெளியே ஓடவும் மாட்டோம். எங்களுக்கு அல்லாஹ் இருக்கான். ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். உடைந்து போய் கிடக்கக்கூடிய சிதிலங்களின் மீது கூட நாங்கள் அந்த ஒற்றை இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களில் உயர்ந்த இறை நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்தையும் அந்த சோதனை அடையாளம் காட்டுது. ஒரு பக்கம் ஒரு கொடூரம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அதே நேரத்துல ஒரு வெரி பெஸ்ட் சொசைட்டியும் நமக்கு அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப 2மே நடந்துட்டு இருக்கும். 2மே இருக்கும். அதுல எதை செலக்ட் பண்றோமோ அது. அப்ப மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றலை அல்லாஹு தாலா எனக்கு தெரியும் அவனை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கான். அது என்ன விஷயம்? அல்லாஹ் வந்து இவங்க இப்ப மலக்குமார்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? இதை இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அதாவது அல்லாவே சொல்லும் பொழுதே அவங்க யாரு, அந்த படைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அவங்களுக்கு சந்ததிகள் இருப்பாங்க, அவங்க பூமியில குழப்பம் விளைவிப்பாங்க, ஒருத்தர் சண்டையும் பொறாமையும் சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் கொலை செய்வாங்க, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு அதனாலதான் மலக்குமார்கள் கேட்டாங்க, அப்படிப்பட்டவங்களா நீ படைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இப்படி ஒரு கருத்தும் சொல்றாங்கம்மா. ஆனாலும் வந்து இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த ஹலீஃபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பிரதிநிதியா இருக்காங்க, அது அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுறது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேரு அந்த ஹலீஃபத்துன்னு பேர். அப்போ இந்த ஹலீஃபத் கொடுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, பூமியில வந்து இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின் இனத்தார் வசிச்சத அவங்களுக்கு வந்து இந்த உரிமையை கொடுத்திருந்தான். ஜின் இனத்தார் வசிச்சாங்க. அவங்க நெருப்புல இருந்து பியூர் நெருப்புல இருந்து படைக்கப்பட்டவங்க, நினைத்த மாதிரி உருவங்கள் எடுக்கக்கூடியவங்க, ஆயுள் அதிகமாக கொடுக்கப்பட்டவங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து குத்ரத்துல்லாஹ்வை பிரதிபலிக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை பிரதிபலிக்கக்கூடியவங்க. நம்ம வந்து இல்முல்லா அல்லாஹ்வுடைய ஞானத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் நாம எல்லாருமே மனித இனம். அவங்க வந்து குத்ரத்துல்லாஹ்வை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம் வாழ்ந்து வந்துச்சு. அவங்கள நல்லவங்களும் இருந்தாங்க. சொல்ல போனா நானே நிறைய தேடினேம்மா. அப்போ எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு ஒரு நபியை அனுப்பாம அல்லாஹ் அழிக்க மாட்டானே. அவங்க ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணாங்க. அதனால மலக்குமார்களுடைய படையை கொண்டு அல்லாஹு தாலா அவங்கள முழுக்க அழிச்சு அவங்க வந்து மிச்சம் இருக்க கொஞ்ச நெஞ்சம் பேருமே பாழடைஞ்ச இடங்கள்ல போய் பதுங்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப கூட சொல்லுவாங்க, இந்த பாழடைந்த இடங்கள் இங்கெல்லாம் ஜின்கள் வசிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நிலவுது பார்த்தீங்களாமா. அப்படி எல்லாரும் அந்த முழுக்க அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வந்து மட்டப்படுத்தி அழிச்சுட்டான். அதை அழித்த பின்னாடி அந்த அதிகாரத்தை இந்த பூமியில மிகச்சிறந்த ஒரு பிரதிநிதியாக மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்திருக்கான். இதுதான் அந்த ஹலீஃபா. இதை வந்து முன்னாடியே மலக்குமார்கள் பார்த்திருந்ததுனாலதான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மறுபடியும் ஒரு இனத்தை அந்த பூமியில இருந்து கொண்டு வர போற ரப்பு அப்படின்னு சொல்றாங்க. இத மண்ணுல இருந்து இந்த மண் துகள்ல இருந்து மனிதனை கொண்டு வர்றான் அல்லாஹ் தஆலா. மறுபடியும் இவங்க வந்து திருப்பி ஒரு குழப்பம் செஞ்சுடுவாங்களே. ஏன்னா அதெல்லாம் பார்த்து அந்த அந்த படையில அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி வந்து அழிச்சு, இப்படி பத்ரு யுத்தத்துல வந்து மலக்குமார்கள் வந்து இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லம்மா. அந்த மாதிரி மலக்குகளே அல்லாஹ் டைரக்டா அனுப்பி அவங்களோட போர் செய்ய வச்சான். அப்ப இந்த நேரத்துல அதுல தப்பி பிழைச்சவன் தான் இப்லீஸ். இப்லீஸ் அவன் வந்து அவ்வளவு ரொம்ப கல்விமானா, ஆனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டான். மலக்குமார்கள் அவன்கிட்ட படைப்புகள் ரகசியங்களை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப உயர்வான இடத்துல அவன் இப்லீஸ் வந்து இருந்தான். ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன பெருமை, அது வந்து மலக்குமார்களுக்கு இல்ல. தன்னை பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இதை வந்து அல்லாஹ்க்கு தெரிஞ்சதா இருக்கு. மாஷா அல்லாஹ். அப்போ அவனும் மலக்குமாரோட தான் கலந்துருக்கிறான். அப்போ இந்த இந்த அந்த பிரதித்துவம் அடுத்தது கொடுக்கப்பட போட இனமாக மனித இனம் இருந்ததுனாலதான் மலக்குமார்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஜின் இனத்துக்கு அப்புறம் இந்த மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையாம்மா. இதுதான் அந்த ஹலீஃபாங்கிற வார்த்தையும் குறிக்குது. இந்த அடிப்படையில தான் மலக்குமார்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க.
அந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தைக்கு குரான்ல இன்னொரு இடத்துல விளக்கம் சொல்லியிருக்காமா, யா தாவூது இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், பூமியில உங்களை நான் ஹலீஃபாவா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கான். அதாவது பூமியில அந்த ஆட்சி அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். அப்போ அந்த அந்த ஹலீஃபாங்கிற வேர்டுக்கு அந்த ஆட்சி அதிகாரம், அதாவது ஆட்சி அதிகாரம்னா இறைவனுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் ஆணைகளை செயல்படுத்தணும், சொந்தமா செயல்படக்கூடாது. ஹலீஃபா அது ஒன்றும் மலிக்கு கிடையாது, மன்னன் கிடையாது. அவன் வந்து ஒரு இன்னொரு பெரிய அத்தாரிட்டியினுடைய சட்டங்களை இங்க நிலைநிறுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். அது செய்யக்கூடியதா அந்த ஹலீஃபாங்கிற வேர்டு. ஹலீஃபா அப்படிங்கிற கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் வந்து எல்லாரையும் சஜிதா பண்ண வைக்கிறது. இதுக்கெல்லாம் முன்னாடி அல்லாஹ் வந்து இந்த படைப்புக்குள்ளாக தன்னுடைய அந்த ரூஹை வந்து அல்லாஹ் தானே உள்ள செலுத்தினேன் அப்படின்னு சொல்றான். அந்த கண்ணியத்தை கொடுக்குறான். இது வந்து மனிதனுக்கு கிடைச்ச ஒரு மகத்தான ஒரு கண்ணியம்மா. அல்லாஹ் வந்து சொல்றான் பாருங்கம்மா, வலக்கத ஹலக்னாக்கும் சும்ம சவ்வர்னாக்கும் சும்ம குல்னா லில் மலாயிக்கத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸ்ஜுது இல்லா இப்லீஸ். அதாவது நான் வந்து அல்லாஹ் சொல்றேன், நான் உங்களை படைச்சேன், சும்மா சவ்வரனாக்கும். அதுக்கப்புறம் அந்த அழகான ஒரு அமைப்பை கொடுத்து எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மலக்குமார்கள்ட்ட வந்து சஜிதா செய்ய சொன்னேன். அது சும்மா சாதாரணமா ஒன்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிடல. இன்ஷால்லா சஜிதாவினுடைய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அந்த ஆயத்து வரும்பொழுது பார்க்கலாமா. அப்போ தன்னுடைய 2 விஷயம் அந்த நான் சொன்ன மாதிரி அலமுல் அம்ர் அலமுல் ஹல்க், அலாலஹுல் ஹல்கு வல் அம்ர், 2 ஆற்றலையும் மனித படைப்புக்குள்ளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருத்தி அல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இங்க ஆக்கியிருக்கான். மலக்குமார்கள் கேட்கிறாங்க. அடுத்தது வந்து மலக்குமார்கள் சொல்றாங்க, நுகத்திசு நுசப்பிஹு அப்படின்னு சொல்றாங்கம்மா. நான் வந்து உன்னை புகழ்ந்து போற்றுறோமே ரப்பு, நான் வந்து உன்னை வந்து துதிச்சு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லும் பொழுது இப்னு கஸீர் ஆசிரியர் தஸ்பீஹினுடைய சிறப்பையும் கொஞ்சம் சொல்லி முடிக்கிறாங்கம்மா. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, சொற்களில் மிகச்சிறந்தது எதுன்னு யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, தன் வானவர்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட சொல் அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இது ரொம்ப சிறப்பான ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. புகாரிலையும் பதிவாக இருக்குமா, கலிமத்தான் 2 வார்த்தைகள், ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசானி, நாக்குல ரொம்ப லேசா வந்துடும், சகீலத்தானி ஃபில் மீசானி, மீசான்ல ரொம்ப கனமா இருக்கும், ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, புகாரி ஷரீஃப்லையும் பதிவாகி இருக்குமா. அதே மாதிரி இன்னொரு அழகான திக்ரு ஒன்னையும் சொல்லி கொடுக்குறாங்கம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து விண்ணுலக பயணத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட இரவுல அவங்க வந்து வானத்துல செவியேற்ற ஒரு திக்ரு சொல்லி கொடுக்குறாங்க. சுபஹானல் அலியில் அலா, சுபஹானல் அலியில் அலா, சுபஹானஹு வ தஆலா, அழகான ஒரு திக்ருமா. மறுபடியும் சொல்றேம்மா, சுபஹானல் அலியில் அலா, சுபஹானஹு வ தஆலா. இந்த திக்ரை வந்து அவங்க கேள்வி காதுல கேட்டுச்சான் அவங்களுக்கு. இப்போ மலக்குமார்களுடைய திக்ரு இது, மாஷா அல்லா. இது வந்து அப்துர் ரஹ்மான் பின் குர்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பைஹக்கி அப்படிங்கிற நூல்ல வந்து பதிவாகி இருக்குமா. இந்த ஆயத்தினுடைய இறுதியில இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு அழகா ஒரு தலைவரை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்குமேமா, பொதுவா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் முறையிலையும் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தனக்கு பின்னாடி ஒரு ஹலீஃபாவை செலக்ட் பண்றப்போ ஒரு குழுவை நியமிச்சு அந்த குழு வந்து ஒரு ஹலீஃபாவை செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி செயல்படக்கூடிய அந்த தலைவருக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கணும். இது எல்லாமே நம்முடைய மார்க்கத்தினுடைய வழிமுறை. இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக சொல்லும் பொழுது சொல்றாங்கம்மா, அதாவது அவங்கள தேவையில்லாம பதவி நீக்கம் செய்யக்கூடாது, கலகம் செய்யக்கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எல்லா சூழ்நிலையும் கட்டுப்படணும், பகிரங்கமான இறை மறுப்புல அவங்க இருந்தால் ஒழிய, ஆதாரம் கிடைச்சால் ஒழிய அந்த ஒரு தலைவருக்கு கட்டுப்படக்கூடிய அந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தையில அதெல்லாம் அடங்கி இருக்கு. அவர் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் இதனுடைய கடைசி இணைப்பாக இப்னு கஸீர் ஆசிரியர் நினைச்சிருக்காங்கம்மா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பகுதியை நிறைவு செய்யும் பொழுதுமா இன்னும் 2 விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்யறேம்மா. ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்தி, அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய சூரத்துல வந்து மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே படைத்தான். ஆனா நம்ம மனித மாதிரி கற்பனை செய்யக்கூடாதுமா, தன்னுடைய அந்த தன்மைகள்மா அதுல பிரதிபலிக்குது. அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய 99 திருநாமங்களுடைய தன்மைகளை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட லைட்டா பிரதிபலிக்கும். நம்ம சிறிது குட்டி தான், ஆனா வந்து நம்மளுக்கு அதெல்லாம் பிரதிபலிக்குமா. ஒரு சின்ன குழந்தை சட்டிப்பானை வச்சு விளையாடுறப்போ அம்மா எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி கிண்டும், அம்மா எப்படி அதை தட்டுல போடுறாங்களோ அது மாதிரி போடும். அது ஒரிஜினல் குடும்பம் இல்லை, ஆனா அது பிரதிபலிப்பு இருக்கும். அது என்ன பாக்குதோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தை விளையாடக்கூடிய விளையாட்டுல இருக்குது பாத்தீங்களா. அந்த மாதிரி அந்த அவனுடைய அந்த சிஃபத்துக்கள், அந்த என்ன சிஃபத்துக்கள் இறைவனுக்கு இருக்கோ அதனுடைய பிரதிபலிப்புகள் எல்லாத்தையும் நம்முடைய மனிதனுடைய இந்த படைப்புல நம்ம பார்க்க முடியும். அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு 5 பகுதியா பிரிக்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா சொல்றாங்க இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத்மா. நம்பர் 1 வந்து அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்து இருக்கு, மர்த்தபா, அது எனக்கு ஹலீஃபத்,
இந்த பூமியில ஹலீஃபாவான ஒரு அந்தஸ்து அல்ல, ரொம்ப உயர்வான அந்தஸ்து கொடுத்துருக்கான் அல்லாஹு தஆலா. ரெண்டாவது, அந்த உயர்வுக்கு என்ன ஆதாரம், இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோமா. என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஞானம், கல்விதான் ஆதாரம். ஏன்னா நாம நினைக்கிறோமா, நம்ம வந்து இப்பதான் நாங்க உயர்ந்திருக்கோம். விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜஹாலத்துல இருந்து நம்ம இப்போ வந்து ஒரு அறிவுபூர்வமான யுகத்துக்கு வந்திருக்கோம். அறியாமைன்றது நினைக்கலாம் ஒருவேளை. அந்த காலத்துல கல்லையும் கல்லையும் வச்சு உரசுனாங்க, நெருப்பு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளோ அதே நெருப்பாற்றலை வச்சு நம்ம வந்து வேற வேற கிரகத்துக்கெல்லாம் போறோம், நம்ம ரொம்ப உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா அது கிடையவே கிடையாதுமா. விஞ்ஞான ரீதியா வேணா ஜஹாலத்துல இருந்து நம்ம இன்னைக்கு உயர்ந்திருக்கோம்னு சொல்லலாம். ஆனா தஹ்லீக் படைப்பு ரீதியா நான் முதல்ல ரொம்ப அற்புதமான இடத்துல இருந்துதான் இன்னைக்கு அறியாமைக்கு வந்திருக்கோம்னு சொல்லணுமா. அல்லாஹ் எல்லாத்தையுமே மாஷா அல்லாஹ் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஞானத்தை அடுத்து நம்ம பார்க்க போறோமா. மாஷா அல்லாஹ் அதுல இருந்து இன்னைக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்துக்கு அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துறான். மாஷா அல்லாஹ். அப்போ அவங்களை கம்பேர் பண்றப்போ நாம இன்னைக்கு ஜஹாலத்துல தான் இருக்கோம். நம்ம அந்த விஞ்ஞான ரீதியா நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம இருந்தோம், இன்னைக்கு தான் நம்ம வளர்ந்துருக்கோம், இன்னைக்கு தான் நமக்கு எல்லாம் தெரியுது, இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுமா. சாதாரணமா பூமியை விட்டு கொஞ்சம் விமான பயணத்துல கொஞ்சம் உயர்ந்துட்டு கீழே அதை பாக்குறோமா. கொஞ்சம் அதாவது அந்த மேற்கு கூட்டத்துக்கு மேல போறதுக்கு முன்னாடி கீழே பாக்குறப்போ ஆக்சுவலா வாழ்க்கையை நல்லா உணர்த்துதுமா. பார்க்கும் பொழுது இந்த குழந்தைங்க வந்து ப்ராஜெக்டுக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி கட்டடம், குட்டி குட்டி மரம், அங்க ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் பாக்குறப்போ அல்லாஹ் அக்பர், இந்த உலகத்துக்காக நம்ம எல்லாத்தையும் ஏமாந்து போறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசுல வருதுமா. ஆனா உடனே அது மாறுது. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒரு பெரிய வெள்ளத்தாள்ல ஒரு பிளாக் கலர் கோடு போட்டிருக்கு, உங்க டேபிள்ல இருக்கு. இப்ப டேபிள் சேர்ல இருந்து நீங்க அதை பாக்குறீங்க, உங்களுக்கு டேபிள் தெரியும், அந்த பேப்பர் தெரியும், பேப்பர்ல இருக்க ஃபுல் கோடு லைன் ஃபுல்லா அதனுடைய ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். ஆனா அந்த கோட்டுல போகக்கூடிய ஒரு சின்ன புழு அந்த கோட்டுல ஊர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன தெரியும், அந்த கோடு மட்டும்தான் தெரியும், அதுக்கு முன்னாடி மட்டும்தான் தெரியும். அப்போ இங்க நடக்கிற அத்தனையும் அல்லாஹு தாலா அவனுடைய அர்ஷில இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம தெரிகிறோம், நம்ம இல்லம் தெரியுது, இந்த பூமி தெரியுது, கற்பனை கட்டாத மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமும் அவனுக்கு தெரியுது. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவும் தெரியுது. மாஷா அல்லா, அவன் பார்த்துட்டு இருக்கான். நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த அப்படியே அதுல குட்டி குட்டியா அந்த அந்த புழு ஊறுற மாதிரி நான் என்னை சுற்றியுள்ள குடும்பம், என் உடம்பு, இதுக்குள்ளேயே நம்மளுடைய அறிவை நம்ம செலுத்திட்டு இருக்கோமா. மாஷா அல்லா, எவ்வளவு பெரிய அற்புதம் அவனுடைய படைப்பு, எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய அறிவாற்றல் விளங்குது இதுல. அவன் நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்திருக்கான். மாஷா அல்லா. அப்போ இதுல அந்த அறிவாற்றல் நம்மளுக்கு கொடுத்திருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய இல்முல இருந்து நமக்கு இல்மு கொடுத்திருக்கான். 2 விஷயம். 3வது கண்ணியம். அதாவது அந்த மற்ற படைப்புகள் எல்லாம் நம்மளுக்கு கண்ணியம் செய்ய வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அது அவங்களுடைய வரலாறுல 1வது அந்தஸ்து ஆதம், அந்த மனித படைப்பின் அந்தஸ்து. 2வது அந்த அந்தஸ்துக்கான ஆதாரம் கல்வி. 3வது மற்ற படைப்புகள் எல்லாம் எப்படி அதை கண்ணியம் செய்ய வச்சான் அப்படிங்கிறது. 4வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு விஷயத்தினால பூமிக்கு இறக்கப்பட்டாங்க, அவங்க செஞ்ச முதல் பாவம் என்ன, அந்த மனித படைப்புல நிகழ்ந்த அந்த முதல் தவறு என்ன. அடுத்தது 5வது அந்த தவறுக்காக அவங்க எப்படி ஏமாற்றப்பட்டாங்க. இந்த 5 பகுதிகளாக இவங்க வரலாறு பார்த்தோம்னா இந்த பக்ராவினுடைய பகுதி முதல் 2 பகுதியும் ரொம்ப தெளிவா சொல்லுதுமா. மிச்சம் நான் சொல்லலாம 6 இடங்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அல்லாஹ் குறிச்சிருக்கான். அதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா மிச்சம் உள்ள 6 விஷயங்களும் தெரியும். ஆனா நம்ம கண்டிப்பா இந்த 10 ஆயத் முடிக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணிடுவோமா. ஓரளவுக்கு லேசா தொட்டு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட முடியும். இப்படி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கும் பொழுது நிச்சயமா நமக்கு நிறைய விஷயங்கள் விளங்குமா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நம்ம வந்து இதை முடிக்க போறப்ப 2 விஷயம் நான் வந்து சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேம்மா. மனிதன் வந்து ஒன்றும் பாவம் தண்டனைக்காக பூமியில வரல. பூமி ஒன்றும் சிறைச்சாலை கிடையாது. ரொம்ப அழகா அல்லாஹ் மனிதன் வாழ்வதற்கு எல்லா வசதியோடையும் ரொம்ப அழகாக படைத்த ஒரு அற்புதமான இடம். பூமிக்காகத்தான் அல்லாஹு தாலா மனிதனை படைச்சிருக்கான். அதனால தண்டனைக்காக தள்ளிவிடப்பட்ட இடம் கிடையாது. பட் இஹ்தியார், தேர்ந்தெடுக்கக்கூடிய, நல்லதையோ கெட்டதையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் மனித பொறுப்புல தான் கொடுத்திருக்கான். இதை சுட்டி காட்டும் விதமாக இந்த பூமிக்கு வந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பம் கூட இஹ்தியார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள்.
அல்லாஹ் போக வேண்டாம்னு சொன்னா அவங்க போகணும்னு நினைச்சாங்க. அதுக்கிட்ட போனா ஏதோ நடக்கும், அதுக்கிட்ட போனா என்ன கிடைக்கும். பொதுவாகவே மனிதனுக்கு ஒரு தன்மை இருக்கும். ஏதாவது ஒன்று செய்ய வேணாம்னு சொன்னாலும் செஞ்சா என்ன, அதை பண்ணா என்ன அப்படி சொல்லிட்டு அதையே சர்ச் பண்ணுவாங்க. பாவங்களே சர்ச் பண்ணி மாற்றுறவங்களும் இருக்காங்கம்மா. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப அதுக்கிட்ட அதனாலதான் வந்திருக்கோமே தவிர, இரண்டாவது இதுல ஹவ்வாமா மேல தப்பு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் ரொம்ப சிம்பிளா அஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவங்க 2 பேரையும் வழிகெடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதனால இது வந்து ஒரு வழிகேடு, 2 பேரையும் வழிகெடுக்க ஷைத்தான் செஞ்ச ஒரு தந்திரம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே தவிர பெரிய குற்றவாளிகள் அப்படி இப்படி அப்படிலாம் ஒன்றும் சொல்லலம்மா. அதில் இந்த இடத்துல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது வந்து திட்டமிட்டு அல்லாஹ் பிடிச்சி தள்ளலாம் இல்லை. ஆனால் படைக்கப்பட்டதே துனியாவுக்காக. இந்த பரீட்சைக்கு நாம ஒத்துக்கொண்டோம், நம்ம வந்திருக்கோம், அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியில் அடுத்த 2 ஆயத்தையும் கவர் பண்ணிடணும்னு நினைச்சேம்மா. ஆனால் கொஞ்சம் நீண்ட பதிவாயிடுச்சு. தயவு செஞ்சு எதிர்பார்த்துருங்க ஃபி அமானில்லா. அடுத்த பதிவில் நம்ம அடுத்த விஷயங்களை இன்னும் நல்லா ரொம்ப அழகா, ஏன்னா இந்த 10 ஆயத்து முடிய வரைக்கும் கொஞ்சம் பெரிய பதிவுகளாக இருந்தாலும் இது நம்மளுடைய வரலாறுமா, நம்மளுடைய வரலாறு, நம்முடைய ஆதாரம், நம்ம யாரு, நம்முடைய பவர் என்ன, இதெல்லாம் உணர்த்தக்கூடிய விஷயங்கள். அதனால இது சுருக்கமாக முடிக்க முடியலம்மா. தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நிறைய ஆச்சரியங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேம்மா. ஃபி அமானில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கும் ஆற்றலையும், விளங்கியதை எடுத்துரைக்கும் ஆற்றலையும், விளங்கியபடி வாழும் ஆற்றலையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த விளங்கக்கூடிய விஷயம் நேர் வழியாகவே எப்போதும் இருக்க நமக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.